மே மாதம் தள்ளி போகலாம். அதாவது தேர்தல் தேதி அறிவிப்பு அல்லது தேர்தல் நடத்துகிற விதம் முடிவு செய்யும் போது பொதுவாக அந்த பாராமிலிட்டரி போர்ஸ் மூவ்மெண்ட் அதை வச்சுதான் அதை முடிவு செய்ய முடியும். அப்போ தொகுப்பா மாநிலங்கள்ல மூவ் பண்ணணும். 7 கட்டம்னா சில மாநிலங்கள்ல 7 கட்டமும் தேர்தல் நடக்கும். அப்ப அங்க பாராமிலிட்டரி போர்ஸ் ஸ்டேஷன் பண்ணணும். இப்படி அதுல லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ இருக்கு. அதனால எக்ஸாக்டா நம்ம அது தெளிவா சொல்ல முடியாது. உத்தேசமாக நம்ம ஏப்ரல் மாதம் 3வது வாரம்னு எடுத்துக்கலாம். இது கார்பரேட் டொனேஷன்ங்கிறதுனால சீக்ரசி மெயின்டைன் பண்ணணும் என்பது ஒரு வாதமாக வைக்கப்பட்டது அந்த இபி ஸ்கீம் வரும்போது, அதாவது 2018. ஆனால் இதே மாதிரியான பழைய பாண்ட் சிஸ்டத்துல, அதாவது பிளாக் மணி பாண்டு இதுல எல்லாம் சீரியல் நம்பர் இல்லாம போய் போலி பத்திரம் எல்லாம் நடமாடி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தேர்தல் பத்திரத்தை இஷ்யூ பண்ற எஸ்பி இது குறித்து ஒரு முறையீடு செய்து பைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஹிடன் சீரியல் எண்ணுக்கு அனுமதி கொடுத்தது. சீரியல் நம்பர் இருக்கும், ஆனால் புலக்கண்ணுக்கு அது புலப்படாது. அதற்கென்று தனியாக யூவி லைட் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ல தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக எஸ்பிஐக்கு தெரியும். அப்போ பாரதிய ஜனதாவுக்கு பொதுப்படையா பார்க்கும்போது 60% பேரர் பேண்ட்ல அவங்களுக்கு பணம் வந்திருக்குங்கிறது தெரியுது. எந்தெந்த கம்பெனிகள் கொடுக்குது அப்படின்னு தெரியும் போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இந்திய அரசியல்ல உண்டு பண்ணும். என்ன காரணம்னா, இப்ப மல்லிகார்ஜுன கார்கே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பிஜேபி இப்படி எல்லாம் செஞ்சிருக்குங்கிறது இந்த தரவுகள் மூலமா ப்ரூவ் ஆகுது. அதனால பிஜேபியோட தேர்தல் அக்கௌண்ட் எல்லாம் முடக்கணும் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கைப்படி இது ஒரு பெரிய அளவுல ஸ்கீம் பண்ணி இப்படி பண்ணிருக்கிறாங்க. அதுல இத்தனாயிரம் கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக திரட்டப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இந்திய அரசியல்ல இது வரைக்கும் இந்திய அரசியலே கண்டிராத குற்றச்சாட்டு. என்னோட 45 வருஷத்துல இந்த 3வது முறையும் மோடி ஆட்சிங்கிறது ஒரு பிம்பம் தான். அது உண்மையில் நிலைமை அப்படி இல்லை. என்ன காரணம்னா, ஜார்க்கண்ட்ல இருந்து டவுன் சவுத் வரைக்கும் 170 தொகுதியில ஒரு 20 தொகுதி கூட பிஜேபியால ஜெயிக்க முடியாது.